பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 12 ராணியின் துயரம். நான் மீனாட்சி. கடந்த அத்தியாயத்தில் சிவனடியார் சோழமண்டல ராணி அருள்மொழி தேவியை சந்திக்கிறதுக்காக தோணித்துறையிலிருந்து பொன்னனை அழைச்சிக்கிட்டு படகுல வசந்த மண்டபத்துக்கு போனார். அங்கே என்ன நடந்தது வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிவனடியார் படகிலிருந்து இறங்கியதும் அருள்மொழி அவரை நமஸ்கரித்து விட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய கண்களில் நீர் ததம்பிற்று. சுவாமி, விக்கிரமன் எங்கே என்று சோகம் நிறைந்த குரலில் அவள் கதறி விம்மிய போது சிவனடியாருக்கு மெய் சிலிர்த்தது. பொன்னன் முகத்தை திருப்பிக் கொண்டான். மரங்களின் மீதிருந்த பறவை இனங்களும் அந்த சோக குரலை கேட்க சகிக்காதவை போல் சிறகுகளை அடித்துக்கொண்டு பறந்து சென்றன. அருள்மொழி, இது என்ன பைத்தியம்? உன்னுடைய பதி உனக்கு என்ன சொல்லிவிட்டு போனார்? நீ வீரத்தாயாக இருக்க வேண்டுமென்று அவர் சொன்ன கடைசி வார்த்தையை மறந்துவிட்டாயா? இப்படியும் தைரியத்தை இழக்கலாமா? வா, அரண்மனைக்கு போய் சாவகாசமாக பேசலாம் என்றார் சிவனடியார். மாஞ்சோலைகளுக்கிடையே அமைந்திருந்த அழகிய பாறை வழியாக எல்லோரும் வசந்த மாளிகைக்கு போய் சேர்ந்தார்கள். ஒரு காலத்தில் எவ்வளவு குதூகலமும் கொண்டாட்டமுமாக இருந்த வசந்த மாளிகை இப்போது பொலிவிழந்து சூன்யமாக காணப்பட்டது. அரண்மனை ஊழியர்களின் முகங்களும் களையின்றி சோகம் நிறைந்து தோன்றின. மாளிகை முன்மண்டபத்திலே புலித்தோல் விரித்திருந்த உயரமான பீடத்தில் சிவனடியார் அமர்ந்தார். அருள்மொழி கீழே வெறுந்தரையில் உட்கார்ந்தாள். அம்மா, உன் மனதை கலங்கவிடக்கூடாது என்று சிவனடியார் ஆரம்பித்தபோது அருள்மொழி அவரை தடுத்து துக்கம் பொங்கும் குரலில் கூறினாள். ஐயோ, மனதை கலங்கவிடக்கூடாது என்கிறீர்களே, மனதைத்தான் நான் கல்லாய் செய்து கொண்டு விட்டேனே. என் தேகமல்லவா கலங்குகிறது. குழந்தையை நினைத்தால் வயிறு பகீர் என்கிறதே, குடலெல்லாம் நோகிறதே, நெஞ்சை இறுக்கி பிழிவது போல் இருக்கிறதே. நான் என்ன செய்வேன்? சுவாமி, விக்கிரமனை காப்பாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே, அந்த வாக்கை நிறைவேற்றினீர்களா? ஏன் நிறைவேற்றவில்லை அருள்மொழி? நிறைவேற்றித்தான் இருக்கிறேன். விக்கிரமனுடைய உயிரை காப்பாற்றித் தருகிறேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்தேன். அவனுடைய உயிரை காப்பாற்றித்தான் இருக்கிறேன். விக்கிரமனை வீர மகனாகச் செய்வதாக அவனுடைய தந்தைக்கு வாக்களித்திருந்தேன். அதையும் நிறைவேற்றியே இருக்கிறேன். அம்மா, நீ மட்டும் அன்று காஞ்சியில் பல்லவ சக்கரவர்த்தியின் நீதி சபையில் இருந்திருந்தாயானால் உடல் பூரித்திருப்பாய். பொய்யாமொழி பெருமான் ஈன்ற பொழுதிற் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொன்னது உன் விஷயத்தில் மட்டும் பொய்யாக போகுமா? சக்கரவர்த்தி எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் சொன்னார் விக்கிரமனுக்கு. பல்லவ சாம்ராஜ்யத்திற்குள் அடங்கி கப்பம் கட்டி கொண்டு வருவதாயிருந்தால் உன்னுடைய துரோகத்தை மன்னித்து சோழ நாட்டுக்கும் பட்டம் கட்டுகிறேன் என்றார். விக்கிரமன் அணுவளவாது மனம் சலிக்க வேண்டுமே. மலையைப் போல் அசையாமல் நின்றான். அது மட்டுமா, சக்கரவர்த்தியை தன்னுடன் சண்டைக்கு அழைத்தான். நீர் வீரன் என்பது உண்மையானால் என்னுடன் வாட்போர் செய்ய வாரும். என்னை ஜெயித்துவிட்டு பிறகு கப்பம் கேளும் என்றான். அவனுடைய கண்களிலேதான் அப்போது எப்படி தீப்பொறி பறந்தது. அருள்மொழி, அதை பார்க்க நான் கொடுத்து வைத்திருந்தேன். நீதான் அந்த பாக்கியத்தை செய்யவில்லை என்றார் சிவனடியார். ஆவலினால் விரிந்த கண்களில் கண்ணீர் ததும்ப மேற்கூறிய விவரத்தை கேட்டுக்கொண்டிருந்த அருள்மொழி கூறினாள். நான் பாக்கியமற்றவள்தான். அதற்கும் சந்தேகமா? பதியை போர்க்களத்தில் பழி கொடுத்துவிட்டு இந்த உயிரை வைத்து கொண்டிருந்தேன். மகன் தேசப்பிரஷ்டனாகி கண்காணாத தேசத்திற்கு போன பிறகும் உயிர் வைத்து கொண்டிருக்கிறேன். சுவாமி, பல்லவ சக்கரவர்த்தி உறையூருக்கு வரப்போகிறார் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? அப்படி வந்தால் அவர் காலில் விழுந்து என்னையும் விக்கிரமனை அனுப்பிய இடத்துக்கே அனுப்பி வையுங்கள் என்று வேண்டிக் கொள்ளப் போகிறேன் என்றாள் அருள்மொழி. என்ன சொன்னாய் அருள்மொழி? அழகுதான். உன் புருஷனுடைய ஜன்ம சத்ருவின் காலில் விழுந்தா கெஞ்சுவாய்? வீர சொர்க்கத்தில் இருக்கும் பார்த்திபராஜா இதை அறிந்தால் சந்தோஷப்படுவாரா? யோசித்துப்பார். ஆமாம், அவர் சந்தோஷப்பட மாட்டார். நானும் அவருடைய சத்ருவிடம் பிச்சை கேட்கப் போக மாட்டேன். ஏதோ ஆத்திரப்பட்டு சொல்லிவிட்டேன். ஆகா, அவர்தான் என்னவெல்லாம் ஆகாசக்கோட்டை கட்டினார். கன்னியாகுமரியிலிருந்து இமய பர்வதம் வரையிலும் புலிக்கொடி பறக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாரே. அவருடைய பிள்ளைக்கு இந்த பெரிய தேசத்தில் இருக்கவும் இடமில்லாமல் போய்விட்டதே என்று கலங்கினாள் அருள்மொழி. பார்த்திப மகாராஜா வேறொரு மணக்கோட்டையும் கட்டவில்லையா அம்மா? சோழராஜ்யம் கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களிலும் பரவ வேண்டுமென்று அவர் ஆசைப்படவில்லையா? இரகசிய சித்திர மண்டபத்தில் அவர் எழுதியிருக்கும் சித்திரங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கொள். ஐயோ, அவருடைய ஆசை இம்மாதிரியா நிறைவேற வேண்டும்? விக்கிரமன் இன்று கடல்களுக்கு அப்பால் உள்ள ராஜ்யங்களை பிடிப்பதற்காக படையெடுத்து போயிருக்கிறான். எந்த காட்டு மிராண்டி தீவில் கொண்டு போய் அவனை விட்டிருப்பார்களோ? காட்டிலும் மலையிலும் எப்படி அலைந்து கஷ்டப்படுகிறானோ? ஏன் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் சுவாமி? உன்னை நான் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன் அம்மா. உன்னை ஏமாற்றி எனக்கு என்ன காரியம் ஆக வேண்டும்? உன் மகனுக்கு ஒரு குறையும் வராது
என்பது என் நம்பிக்கை. விக்கிரமனுக்கு முன்னால் யாரும் தேசப்பிரஷ்டராகி காட்டுக்கு போனதில்லையா? ராமன் போகவில்லையா? பஞ்சபாண்டவர்கள் போகவில்லையா? விக்கிரமன் கடல்களுக்கு அப்பால் உள்ள நாடுகளில் அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் அவனுடைய வீர பராக்கிரமங்களை இன்னும் அதிகமாக வளர்க்கும். திரும்பி தாய்நாட்டுக்கு அவன் வரும்போது, ஐயோ, அவன் வரவேண்டாம் சுவாமி, வரவேண்டாம். தாய்நாட்டில் காலடி வைத்தால் சிரசாக்கினை என்றுதான் சக்கரவர்த்தி விதித்திருக்கிறாரே. எங்கேயாவது கண்காணாத தேசத்திலாவது அவன் உயிரை வைத்து கொண்டிருக்கட்டும், அதுவே போதும் என்றாள் அருள்மொழி. ஆனால் அவன் அப்படி வராமல் இருக்க முடியாது அருள்மொழி. என்றைக்காவது ஒரு நாள் அவன் வந்துதான் தீருவான். தாயின் பாசமும் தாய்நாட்டின் பாசமும் அவனை கவர்ந்து இழுக்கும். இந்த 2 பாசங்களை காட்டிலும் வலிமை பொருந்திய இன்னொரு பாசமும் சேர்ந்திருக்கிறது. உனக்கு அது தெரிந்திருக்க நியாயமில்லை என்று சொல்லி சிவனடியார் நிறுத்தினார். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? ஆமாம், தாயின் அன்பையும் தாய்நாட்டு பற்றையும் காட்டிலும் பெரியதொரு சக்தியும் அவனை திரும்பவும் இந்த தேசத்திற்கு வரும்படி இழுக்கும். அது ஒரு இளம் பெண்ணின் கருவெளிகளில் உள்ள காந்த சக்திதான். அம்மா, நான் இன்று பற்றை அறுத்த துறவியானாலும் பூர்வாசிரமத்தில் ஸ்திரீ பிரேமையினால் ஏற்படும் இன்ப துன்பங்களை அறிந்தவன். இது என்ன சுவாமி, நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையே. விக்கிரமனுக்கும் ஸ்திரீ பிரேமைக்கும் என்ன சம்பந்தம் என்று வியப்புடன் கேட்டாள் அருள்மொழி. சிவனடியார் புன்னகையுடன் கூறினார், ஒவ்வொரு தாயும் மகனை பற்றி இப்படிதான் வெகுகாலம் எண்ணிக்கொண்டிருக்கிறாள். கடைசியில் நேருக்கு நேர் உண்மையை காணும்போது திடுக்கிடுகிறாள். நீயாவது முன்னாலேயே தெரிந்து கொள் அம்மா. உன் மகன் விக்கிரமன் காஞ்சி நகரின் வீதியில் ஒரு கன்னியை சந்தித்தான். அவனை குறுக்கும் நெடுக்குமாய் சங்கிலியால் பிணித்து குதிரை மீது கூட்டிக் கொண்டு போனபோதுதான் அந்த சந்திப்பு ஏற்பட்டது. அந்த நிலையிலேயே அந்த பெண்ணும் தன்னுடைய உள்ளத்தை அவனுக்கு பறிகொடுத்து விட்டாள். இது நான் கேட்டும் ஊகித்தும் அறிந்த விஷயம். ஆனால் நேரில் நானே ஒரு அதிசயத்தை பார்த்தேன். மாமல்லபுரத்து கடற்கரையில் விக்கிரமனை ஏற்றிச் சென்ற கப்பல் கிளம்பி கரையோரமாய் செல்ல ஆரம்பித்த சமயத்தில் அந்த பெண் காஞ்சியிலிருந்து ஓடோடி வந்து சேர்ந்தாள். மறுபடியும் அவர்களுடைய கண்கள் சந்தித்தன, உள்ளங்கள் பேசிக்கொண்டன. காதலும் கனிவும் ததும்பிய அந்த பெண்ணின் விசால நயனங்களை விக்கிரமனால் ஒரு நாளும் மறக்க முடியாது. இரவிலும் பகலிலும், விழித்திருக்கும் நிலையிலும், தூக்கத்திலும் கனவிலும் அந்த பெண்ணின் மதிவதனம் அவன் முன்னால் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். எங்கே இருந்து எந்த தொழில் செய்தாலும், எத்தகைய இன்பத் துன்பங்களை அனுபவித்தாலும் விக்கிரமன் அந்த பெண்ணை மறக்க மாட்டான். என்றைக்காவது ஒரு நாள் அவளை பார்க்கும் ஆசையுடன் அவன் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தே தீருவான். இத்தனை நேரமும் திகைத்து உட்கார்ந்து கொண்டிருந்த அருள்மொழி, ஐயோ, எனக்கு மிஞ்சியிருந்த செல்வமெல்லாம் என் பிள்ளையின் அன்பு ஒன்றுதான், அதற்கும் ஆபத்து வந்து விட்டதா? அந்த பெண் யார் சுவாமி என்று தீனக்குரலில் கேட்டாள். பல்லவ சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி. ஆஹா, என் பதியினுடைய பரம சத்ருவின் மகளா? சுவாமி, என்னமோ செய்கிறதே, தலையை சுற்றுகிறதே என்றாள் அருள்மொழி. அடுத்த கணம் தரையில் மூர்ச்சிரைத்து விழுந்தாள். அடுத்து என்ன நடந்தது? சிவனடியார் ராணி அருள்மொழி தேவிக்கிட்ட என்ன வரம் கேட்டாரு அப்படிங்கிறத அடுத்து வர்ற அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. கதையை தொடர்ந்து கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.